எத்தனை பேர் இங்க மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, சிகிச்சை எப்படியாக சார் இருக்கிறது? முத்துப்பழம்பதி, இன்னுமே தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து வரப்படுகிறார்கள் என்ற செய்தியை முன்பாக பதிவிட்டிருந்தீங்க. தற்போது கிடைத்திருக்கும் கூடுதல் விவரம் என்ன முத்துப்பழம்பதி? தற்போது அந்த ஆம்புலன்ஸோட வருகை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனது அது நமக்கு ஒரு சற்று நிம்மதி ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தா தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. மயக்கப்படுறவர்கள் அழைச்சிட்டு வந்துட்டே இருந்தாங்க. அவங்க ஆபத்தான நிலையில இருந்தாங்க. அது நமக்கு ஒரு கூடுதல் சங்கடத்தை ஏற்படுத்தியது. தற்போது அந்த ஆம்புலன்ஸ் வரக்கூடிய ஆம்புலன்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஆம்புலன்ஸ் ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. முழு வீச்சில் பொதுமக்கள் இந்த மருத்துவமனையை சுற்றி கூடி வர்றாங்க. ஏன்னா குழந்தைகள் காண போனது முதல்ல பெற்றோர்களுக்கு தெரியல. தனித்தனியாக ஒரே ஆம்புலன்ஸ் 4 பேர் 3 குழந்தைங்க இப்படிலாம் கூட்டிட்டு வந்தாங்க. அதே மாதிரி பெண்கள், ஆண்கள், ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்தாங்க. யார் என்ன விவரம் தெரியாமல் இருந்தது. இப்போ இந்த உயிரிழப்பு சம்பவங்கள், அதே போல இப்போ காணாம போனவங்க, எனக்கு சில பேர் வீட்டுக்கு சொல்லாமல் கூட அந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க. இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். அப்போ அப்படிப்பட்டவங்கலாம் இப்போ தான் கண்டறிஞ்சு அவங்கள யாருன்னு தெரிஞ்சு இப்போ வீட்டுக்கு வராதனால அவங்களை தேடி வர்றாங்க. இப்போ கரூர் மட்டும் இல்லை, கரூருக்கு அருகே உள்ள மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் இந்த பிரச்சார கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. இப்போ காலாண்டு விடுமுறை என்பதால நம்ம அந்த காலையிலே பிரச்சாரத்தில் சொன்னோம். காலாண்டு விடுமுறை என்பதால அதிக அளவிலான மாணவ மாணவிகளை சிறுவர் சிறுவர்களை பார்க்க முடிஞ்சது. இப்போ கடந்த வாரம் அதற்கு முந்தைய வாரமா தேர்வு என்பதால அந்த பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை பெருசாலாம் இல்லை. இப்போ குழந்தைகள் மட்டும் கையில் வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைய கூட்டத்தில் நாமக்கல்லையும் சரி, கரூர்லையும் சரி, பள்ளி மாணவர்கள், அதாவது ஒரு 10 வயது, 15 வயது, 16, 13 வயது சிறுமிகள் அதிகமாக வந்திருந்தாங்க. காலாண்டு விடுமுறை என்பதால அந்த கூட்டம் அதிகமாகவே இருந்தது என்று சொல்லலாம். அந்த சூழலில் தான் ஒரு 3-4 சிறுவர்கள் உயிரிழந்திருக்காங்க. அது ஒரு பெரும் துயரத்தை கொடுத்திருக்கு. பல முறை சொல்லியும் அறிவுறுத்தியும் சிறுவர்களை கூட்டிட்டு ஒரு உற்சாக மிகுதியில அங்க வந்ததன் விளைவாக இப்போ அவங்க பதிவுட்டு இருக்காங்க. கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த இடத்துல ஒரு 10,000 பேர் இருக்கலாம். ஆனால் 30 பேர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவு கூட்டம் இருந்தனால இந்த விபரீத சம்பவம் ஏற்படுத்தியிருக்கு. எந்த போதிலும் நம்ம அவற்றையெல்லாம் கடந்து நம்ம இங்கே மருத்துவமனையில் உள்ள எஞ்சிய உயிர்களை காப்பாற்ற வேண்டும், அவங்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் மாவட்ட நிர்வாகம் சரி, அரசும் சரி முழுவீச்சு நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. முதல்ல 2-3 மருத்துவர் இருந்தாலும் உடனடியாக அடுத்தடுத்து மருத்துவர் வந்தாங்க, பயிற்சி மருத்துவர் வந்தாங்க, மருத்துவ குழுவினர் வந்தாங்க, செவிலியர்கள் வந்தாங்க, தீவிர சிகிச்சை அளிச்சுட்டு வர்றாங்க. இப்போ அந்த சிகிச்சையில் இருக்கவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும், அவங்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கணும், மருத்துவ உபகரணங்களை வரவழைச்சு ஆக்சிஜன் கொடுத்து வெண்டிலேட்டரில் வச்சு அவங்களை காப்பாற்றிட்டு வர்றாங்க. அது குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரடியாக களத்தில் இருந்து ஆய்வு பண்ணிட்டு வர்றாரு. அடுத்து என்ன செய்யலாம் என்பது குறித்தும் அவங்க ஆலோசனை பண்ணி முடிவெடுத்துட்டு வர்றாங்க. அதே போல தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கும் விவரங்களையும் கேட்டு வச்சிருக்காங்க. அவங்க நிலைமைகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ அங்கே சிகிச்சை அளிக்க முடியாதவங்கள ஒருவேளை அவங்க சிகிச்சை அளிக்க சிக்கல் இருந்தால் நீங்கள் அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கூடுதல் அறை இங்கே சிகிச்சை அளிக்க கூடுதல் அறை ஒதுக்கியிருக்காங்க. அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கு, ஏன்னா வெண்டிலேட்டர் சுவாச கருவிகள் கூடுதலாக தேவைப்படுறதுனால அது வரவழைச்சு அவங்க சிகிச்சை அளிக்கிறதுல மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. அதே வேளையில் மருத்துவ பள்ளியில் தொடர்ந்து பொதுமக்கள் புரிந்து வருவதால இந்த ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. முத்துப்பழம்பதி, அங்கு சிகிச்சை பெற்று வருவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டிருப்பதா குறிப்பிட்டிருந்தீங்க. இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கவலைக்கிடமாக இருப்பவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து வசதிகளும் அங்கேயே இருக்கிறதா? அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கா? விக்னேஷ், இப்போ மருத்துவ குழுவினர் உடனடியாக ஒரு 10-15 நிமிடத்திலே வந்துட்டாங்க.
மயக்கமடைந்தவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை மற்றும் வெண்டிலேட்டர் வசதி, அதே போல ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தேவைப்பட்டது. அது உடனடியாக எடுத்து வரப்பட்டு அந்த மயக்கமடைந்த ஒரு 10க்கும் மேற்பட்டவருக்கு வந்து சிகிச்சை அளிச்சுட்டு வர்றாங்க. இப்போ கூடுதல் எண்ணிக்கையில் அதன் பின்பு வந்து யாரும் மயக்கமடைந்து இங்கே கூட்டிட்டு வரல. ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் பலர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிலரை வந்து ஒரு இக்கட்டான சூழல்ல காப்பாற்ற முடியாதவர்கள் அவங்களையும் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு கூறுறாங்க. ஏன்னா அப்புறம் அவர் பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு முன்புல இருந்தே வந்து ஆம்புலன்ஸ்ல வந்து மயக்கமடைதல் அனுப்பி வச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா மருத்துவமனைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விஜய் பிரச்சாரம் முடிச்சதுக்கு பின்பு தான் ஒவ்வொருத்தங்களா ஆம்புலன்ஸ்ல அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ 4-5 அப்படி அழைச்சிட்டு வந்து ஒரு 30-35 பேரை வந்து அடுத்தடுத்து அனுமதிச்சாங்க. அப்போ தனியார் மருத்துவமனை இன்னும் எத்தனை பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க என்பது விவரங்கள் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து உடனடியாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனை முழுவதுமே வந்து காவல்துறை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவர் எந்த ஒரு அசம்பாசமும் நடந்து விடக்கூடாது என்பதற்காக யார் இறந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக தங்கள் உறவினர்கள்